மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். மத்திய அரசை கண்டித்து கண்டமங்கலத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். கண்டமங்கலம் 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தியடிகள் பெயரை நீக்கி சட்டத்தை மாற்றியமைத்த மத்திய பாஜக அரசு மற்றும் ஒத்து ஊதும் அதிமுகவையும் கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் கண்டமங்கலம் பழைய காவல் நிலையம் அருகில் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த போராட்டத்திற்கு ஒன்றிய சேர்மன் வாசன் தலைமை தாங்கினார். முன்னாள் எம்எல்ஏ புஷ்பராஜ், ஒன்றிய செயலாளர்கள் சீனு செல்வரங்கம், பிரபாகரன், செல்வமணி, அரசு வழக்கறிஞர் கோதண்டபாணி, மாவட்ட சிறுபான்மை அணி செயலாளர் TNA தமின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விசிகா முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆற்றலரசு, தொகுதி செயலாளர் பால்வண்ணன், ஒன்றிய செயலாளர்கள் தமிழ்செழியன், விடுதலை கனல், வழக்கறிஞர் சே தமிழ்குடி, முருகவேல், பாவானன், பொருளாளர் கிட்டு மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ராதா ஐயப்பன், கம்யூனிஸ்ட் ஒன்றிய நிர்வாகிகள் உலகநாதன், சவுந்தரராஜன், பழனி, ஏழுமலை, இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் குப்புசாமி, ஜெயச்சந்திரன், மதிமுக ராஜேந்திரன், தவாக மாவட்ட செயலாளர்கள் மணிகண்டன், மாவட்ட தலைவர் திராவிட நாகு, பொருளாளர் வழக்கறிஞர் வெற்றிவேல், ஒன்றிய செயலாளர்கள் விமல்ராஜ், விஜயகுமார், மனிதநேய மக்கள் கட்சி ஒசாமா அப்துல்லா, ஊராட்சி மன்ற தலைவர்கள் பிரியதர்ஷினி முருகன், ஏழுமலை, மணிமேகலை, சின்னத்தம்பி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மக்கள் வெளிச்சம் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்பட கலைஞர் பா. விஜய். நன்றி.